வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மார்கழி மாத தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு அருட்பேராற்றலின் அன்பு குரல் கந்த புராணம், அதாவது காந்த தத்துவம் என்ற தலைப்பில் அருட்தந்தை அவர்களின் 2 நூல்களை நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கின்றோம். முதலாவதாக அருட்பேராற்றின் அன்பு குரல், அதைத் தொடர்ந்து காந்த தத்துவம். 2 நூல்களிலேயும் அன்பு குரலில் 10 கவிகள், காந்த தத்துவத்தில் 12 கவிகள். இந்த 22 கவிகளுக்கான விளக்கங்களை இன்ற மாதம் நம்ம சிந்தனைக்கு எடுத்திருக்கின்றோம். ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதத்திலேயும் சிறப்பான நாட்களை ஏற்படுத்தி அந்த சிறப்பு நாட்களிலே வழிபாட்டுக்கு என்றே அமைத்து தந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். எந்த மதமாக இருந்தாலும் அந்த சிறப்பு நாட்களிலே என்ன செய்யணும்னா இறை வழிபாடு தான். ஒரு ஈஸ்டர் சண்டேன்னா சர்ச்சுக்கு தான் போகணும். ஒரு ரம்ஜான் நோன்புன்னா மசூதிக்கு தான் போகணும். மார்கழி மாதம்னா கோயிலுக்கு தான் போகணும். இப்போ மற்ற சாதாரண வாழ்க்கை சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் தவிர்த்து இறைவனை நோக்கிய பயணத்திலே மனிதன் திரும்பணும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மாதத்திலும் சில 1-2 நாட்களையாவது இறை வழிபாட்டுக்கு என்றே அமைத்திருக்கின்றாங்க. இதில் முக்கியமான ஒரு காலகட்டம் மார்கழி மாதம். மற்ற மாதங்களெல்லாம் அதிகபட்சம் போனீங்கன்னா நவராத்திரி 9 நாள் சிறப்பு நிகழ்வு. அதைவிட முழுக்க முழுக்க மாதம் முழுவதுமே ஒரு ஆன்மீக மாதமாக இறை வழிபாட்டுக்கென்றே அமைக்கப்பட்ட காலம் பார்த்திங்கன்னா 30 நாட்களும் இறை வழிபாட்டுக்கென்று ஒதுக்கப்பட்ட காலம் மார்கழி மாதம்தான். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டத்திலே அருமையான சடங்கை ஏற்படுத்தியிருக்கின்றாங்க. பாவை நோன்பு, திருப்பாவை, திருவம்பாவை சொல்கிறது என்றெல்லாம் சடங்கு ஏற்படுத்தியிருக்கின்றாங்க. அதில் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எந்திரிக்கணும், நாட்காலை நீராடி. அதிகாலைன்னா எத்தனை மணிக்குங்க? குறைஞ்ச ஒரு 5 மணிக்குன்னு வச்சுக்கணும். இன்றைக்கி பல பேருக்கு அதிகாலைன்றது 8 மணின்றதெல்லாம் இருக்குது. ஐடி இண்டஸ்ட்ரி வந்த பிறகு ஏன்னா தூங்க போகிறது 3 மணிக்கு. அப்போ 8 மணிக்கு தான் எழுந்திரிக்க முடியும் குறைஞ்சபட்சம். அந்த அதிகாலை நேரத்தில் குளித்து உடல் தூய்மை செய்து கொண்டு மன தூய்மைக்கு இறை வழிபாடு செய்யணும் என்ற இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் 30 நாட்கள் ஒரு கவியாக சொல்லி அதை நினைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் நோன்பு கொடுத்துருக்கின்றாங்க. இந்து மதத்திற்கு நிகராக இஸ்லாத்தில் 30 நாட்களும் வழிபாட்டுக்கென்று உள்ள மாதம் ரம்ஜான் நோன்பு. அதனால் எந்த மகானும்
இறை தத்துவத்தையும் வாழ்க்கை நெறிகளையும் மக்களுக்கு போதிப்பதில் முரண்பட்டதே கிடையாது. அது எல்லா மதங்களும் ஏற்புடையவை தான். ஒரு நல்ல கருத்து சொன்னாங்க அந்த குழந்தை. என் மதம் சிறந்தது, வழிபடு. மதம் சிறந்தது, வழிபடு. இப்போ ரெண்டும் இருக்கணும். மதிக்கவும் வேண்டும், மதிக்கப்படவும் வேண்டும். அதுக்கான பக்குவம் வரணும்னா அதுக்குள்ள விளக்கங்களை சிந்திக்க வேண்டும். சிந்தனையோர்களின் வழி கேட்டு சிந்தித்தாவது அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அதனால தான் சில ஆண்டுகளாக நம்ம மார்கழி மாதத்தை ஒரு சிறப்பு நிகழ்வாக, தொடர் நிகழ்வாகவே அமைத்து கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியுடைய தத்துவங்களை நாம் தினசரி கேட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே தொடர்ந்து 30 நாட்கள் சிறப்பாக சிந்திக்கின்ற போது சில ஆழமான கருத்துக்களை பெறுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த தலைப்பு கூட பார்த்தீங்கன்னா அருட்பேராற்றின் குரல் சொல்லலை, அன்பு குரல் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார். அதை கொஞ்சம் நுட்பமாக சிந்திக்க வேண்டிய இடம். பொதுவாக மகிழ்ச்சியுடைய பயிற்சி முறைகளிலே 4 நிலைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். புதிதாக ரொம்ப வந்தாங்கன்னு சொன்னால் உடனே உடற்பயிற்சியை தான் முதல்ல நம்ம கற்றுக் கொடுக்குறோம். பிறகு படிப்படியாக உடற்பயிற்சியை கற்றுக்கொள்கின்ற காலத்திலேயே அது சில சமயங்களில் முடித்த பிறகு கூட நம்ம தியான முறை என்று சொல்லி அகத்தவம் என்ற வகையில் தீட்சை முறையாக ஆக்னி தீட்சையை கொடுக்குறோம். அதனோடு இணைத்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக காயல்ப பயிற்சி என்று அது நாம் எடுத்தவர்களுக்கும் எடுக்காதவர்களுக்கும் புதிய நண்பர்களை கூட நேரடியாக கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு சிறப்பு சலுகை காயல்ப பயிற்சி. ஆனால் இந்த 3க்கும் மேலாக அகத்தாய்வு என்ற அற்புதமான பயிற்சியை கொடுத்துருக்கின்றாங்க மகரிஷி. இது தவத்துக்கு தொடர்ந்து மன்றத்திற்கு வந்து தவமுறைகளை கற்று உடற்பயிற்சிகளை செய்து ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்று துரிய தீட்சை பெற்ற பிறகுதான் அகத்தாய்வு பயிற்சிகள் என்றே நமக்கு தகுதி ஏற்படும். ஏன்னா ஆக்னை தீட்சை பெறுகின்ற போது புருவமத்திலே மனதை வைத்து கவனிக்கின்றோம். அங்கே ஒரு உணர்வு தெரியுது, அழுத்தம் என்ற உணர்வு தெரியுது. துரியத்தில் என்ற போது அந்த அழுத்தம் என்ற உணர்வுக்கு அடிப்படையான உயிர் என்ற இயக்கத்தை உணர்கின்றோம். அதாவது புருவ மையம் என்பது காந்த மையம், துரியம் என்பது உயிர் மையம். அந்த உயிர் மையத்தை உணர்ந்த பிறகுதான் தத்துவ சிந்தனைக்கு அகத்தாய்வு பயிற்சிகளை அமைத்து கொடுக்குறாங்க. அகத்தாய்வு பயிற்சியில் வருகின்ற போது முதல் பாடமே அருமையான கேள்வியை கேட்குறாங்க. நாம் ஏன் பிறந்தோம்? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எதுக்காக பிறந்திருக்கிறோம்? இங்கே என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம்? மனிதனாக வந்ததற்கு ஒரு உயர்ந்த நோக்கம் உண்டு. அது என்ன அப்படின்னா, இந்த உலகிலே உள்ள அனைத்து இன்பங்களையும் முழுமையாக நிறைவாக தூக்கக்கூடிய திறம் மிக்க உடல் அமைப்பு மனித உடல். அதற்கு மேலாக இந்த பூமியிலே பிரபஞ்சத்திலே அடங்கியுள்ள அனைத்து இயற்கை ரகசியங்களையும் துருவி ஆராய்ந்து வெளிப்படுத்துகின்ற திறம், அறிவின் திறம் வாய்ந்தவன் மனிதன். தான் பெற்ற இன்பத்தை எல்லோருக்கும் பரப்புகின்ற சிறப்பு மிக்கவன் மனிதன். இப்படி எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்த இடம் மனிதன். அதனால் மனித பிறப்பு ஒரு முழுமை பெற்ற இடம். முழுமையை நோக்கிய பயணத்திலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்புள்ள இடம். ஏன்னா விலங்குகள் வரைக்கும் இறை நம்பிக்கையோ இறை வழிபாடோ தேடலோ அவசியம் இல்லை. ஆனால் அவருடைய இயல்பு நிலையே இயற்கையோடு இணைந்து தான் வாழும். இயற்கை முரண்பட்டு அதனால் செயல்படவே முடியாது. ஆனால் மனிதன் என்று பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்தும் வாழலாம், முரண்பட்டும் வாழலாம், ஜெயிக்கலாம், தோக்கலாம்,
தோற்றாலும் ஜெயிச்ச மாதிரி நினச்சிக்கலாம், தோற்றாலும் ஜெயிச்ச மாதிரி நினச்சிக்கலாம். இதுதான் உலகத்தில் நடக்கக்கூடியது. வாழ்க்கையே வீணாக்கியவர்கள் கோடிக்கணக்கான மக்கள், ஆனால் சாதித்த சாதனையாளர்களாக நினச்சிக்கிறாங்க. எதை அறிந்தால் இந்த வாழ்க்கை நிறைவு பெறும் அப்படின்னா, வாழ்ந்தோம் என்ற ஒரு நிறைவு ஏற்படணும். இதுக்கு மேலே இங்கே அனுபவிக்கிறதுக்கோ சம்பாதிக்கிறதுக்கோ அடைவதற்கோ வேறு ஒன்றும் இல்லை. அது கீழே அழகாக அவருடைய கர்மயோகத்தில் சொல்கிறாங்க. அர்ஜுனா, 3 லோகங்களையும் எனக்கென்று எந்த விதமான பொறுப்போ கடமையோ நான் அடைய வேண்டிய பேறுகளோ கிடையாது. அந்த நிலைக்கு வரணும். இப்போ இறைவனுக்கு என்னங்க, 3 லோகங்களிலும் பொறுப்போ கடமையோ அடைய வேண்டிய பேறுகளோ கிடையாது, எல்லாம் இருக்கு. அப்போ எல்லாம் இருந்த போதும் சும்மா இருந்ததான இறைவன் ஒவ்வொரு கணமும் நான் கடமையாற்றி கொண்டே இருக்கிறேன் என்று அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போ எல்லாம் இருந்தாலும் மனிதன் சும்மா இருக்க முடியாது, சும்மா இருக்கக்கூடாது, கடமையை செய்யணும். அந்த கடமையை செய்வதற்கு என்ன பக்குவம் வேண்டும் என்றால், கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழுவான், கடமையில் வாழ்பவன் கடவுளை நாடுவான். கடவுளுக்கும் கடமைக்கும் நெருக்கம் உண்டு. அதனால் கர்ம யோகம் என்று கொடுத்தார். அப்போ மனிதன் இந்த கர்மயோகத்தின்படி வாழ்வதற்கு அடிப்படை பண்பு என்னென்றால் இறை தத்துவத்தை அறிந்திருக்க வேண்டும். எது கடவுள் என்பதிலே தெளிந்த அறிவு, தெளிந்த ஞானம் இருக்கணும். எப்படி தெளிவு பெற முடியும்? எத்தனையோ படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், இதனாலெல்லாம் தெளிவு வந்து விட்டதா? ஒரு ஆன்மீக சொற்பொழிவில் நான் போயிருந்த போது அவர் சொல்கிறார், நீங்கள் நல்லா கேளுங்க, இப்போயே உங்களுக்கு ஞானம் வந்துடும்னார். அப்படி வரதா இருந்தால் எல்லோரும் ஞானியாக இருப்பாங்க இல்லை? ஏன்னா அன்றைக்கி ஆடியன்ஸ் 500 பேர். அதனால் கேட்டாலும் ஞானம் வர மாதிரியெல்லாம் அவ்வளோ லகுவானது விஷயம் அல்ல ஞானம். அது சுய அனுபூதி, அனுபவத்தில் பெறுவது. இறை தத்துவத்தை அனுபவத்தில் பெறாத வரைக்கும் கடவுள் நம்பிக்கை ஊசலாடுகின்ற பக்தி தான். அது தெளிந்த ஸ்திரமானதுன்னு சொல்ல முடியாது, ஊசலாடுகின்ற பக்தி. அது தெளிந்து ஸ்திரமாக வேண்டும் என்றால் அனுபவத்தில் பெற்றணும். அனுபவம் என்பது என்ன? கண்ணதாசனுடைய கவிதை ரொம்ப அருமையான கவிதைங்க. பிறப்பு என்பது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இளமை என்பது யாதென கேட்டேன், இருந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனைவி என்பவள் யாதென கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பு என்பது யாதென கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். எல்லாம் நானே அனுபவித்து தான் தெரிவது என்றால் இறைவா, பின் நீ எதற்கு என்று கேட்டேன். இறைவன் மெல்ல அருகிலே வந்து காதிலே சொன்னான், அந்த அனுபவமே நான் தான் என்று. இந்த கண்ணதாசனுக்கு எப்படித்தான் கருத்துக்கள் வருமோ தெரியாதுங்க. அவர் ஒன்றும் பெரிய ஆன்மீகவாதியோ அல்லது மகானோ கிடையாது. ஆனால் அத்தனை மகன் சாரத்தையும் தொட்டு பார்த்தவன் கண்ணதாசன் தான். அப்போ அனுபவமே நான் என்றால் அனுபவம்தான் கடவுள். கடவுளே அனுபவத்தில் பெறணும், அந்த சுய அனுபூதி என்று பேர். இறை தத்துவத்தை அனுபவத்தில் உணர்ந்து விட்டால் வேறு யாராவது ஒன்று சொல்கிறாங்க, நம்புவீங்களா? என்ன, எனக்கே தெரியும், நீங்கள் சும்மா இருங்க சார். ஏன்னா அனுபவிச்சிட்டோம். அனுபவித்த ஒன்று இன்னொருத்தர் மாற்று கருத்து சொன்னால் அது அவ்வளோ ஏற்பு இருக்காது. அனுபவத்தில் பெறாத ஒன்றை இன்னொருத்தர் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னாங்கன்னா அதை நம்புவோம். அவரை விட இன்னொருத்தர் கொஞ்சம் சத்தமாக சொன்னாருன்னா அந்த பக்கம் போய் உட்காந்துக்குவோம் இல்லையா? ஆக இறை உணர்வை இதுதான் என்று நாம் அனுபவத்தில் பெறுகின்ற பொழுது தான் அந்த இறை நம்பிக்கை ஸ்திரப்படுகிறது. ஆணித்தரமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை.
அந்த உணர்வை பெறுவதற்கு ஒரு வழிவகை என்ன? எப்படி மனிதன் இறை தத்துவத்தை அனுபவத்தில் பெற முடியும் அப்படின்னா, இந்த வாழ்க்கை இரு கூறுகளாக பகுத்தாங்க. ஒன்று, உடல் சார்ந்த வாழ்க்கை தான் ஆதாரம். உடல் தேவைகளை நிறைவு செய்யாமல் அடுத்த நிலைக்கு அடுத்த படிக்கு தாண்டவே முடியாது. இப்போ பைபிளில் இயேசு பிரான் மலை பிரசங்கம் பண்ணுறார். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் அழைத்து பிரசங்கம் பண்ணணுன்னா அன்றைக்கு உணவே பிரச்சனை தான், சாப்பாடு கிடைக்காது. அப்போ அவரெல்லாம் அழைத்த உடனேயே முதலில் அப்பமும் பானகமும் வரவைத்து கொடுத்தார். 5000 பேருக்கு அவர் அற்புதத்தை செய்கிறார். சாப்பிட்றதுக்கு முதல்ல குடிக்கிறதுக்கு முதல்ல கொடுத்துட்றாரு. அதன் பிறகு தான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். பசி வந்துட 10 பறந்து போம் அப்படின்னாங்க. ஏன்னா உடலுக்கு அவ்வளோ வலிவு இருக்குங்க. அந்த உடல் வலிவை மகரிஷி அருமையாக வாழ்க்கை தத்துவத்தில் கொண்டு வர்றாங்க. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த 3 தான் அந்த 10 படித்தளங்களே மனதின் இயல்பு நிலை. இந்த உடல் தேவைகளை நிறைவு செய்வதற்கு எழுகின்ற உணர்ச்சி. அப்போ எழுவது உணர்ச்சி என்றால் எழுந்தது எது? எது எழுச்சி பெற்றது? இப்போ கடல் இருக்கு, கடலில் அலை வருதுன்னு சொல்கிறோம். ரெண்டுக்கு உட்பொருள் என்ன? கடலாக இருந்தாலும் அலையாக இருந்தாலும் உட்பொருள் நீர் தானே. அப்போ ஒரே நீரை உட்பொருளாக கொண்ட ஒரு அம்சத்திற்கு கடல் என்றும் இன்னொரு அம்சத்திற்கு அலை என்றும் ஏன் 2 பேர் வைக்கிறோம்? ஒன்று அமைதியாக இருக்குது, ஒன்னொன்று வேகமாக எழுச்சி பெறுகிறது. அலை அலையா இயங்கும் மனதின் அடித்தளமே நிலை பொருள். அது தெய்வம். கடல் போன்று, அலை போன்றதே மனம். அமைதியாக இருக்கின்ற கடல் ஓஷியானிக், அதிலிருந்து வேகம் கொண்டு எழுச்சி பெறுகின்ற ஆற்றல் டைட்டானிக். அந்த அலை எழுச்சி பெற்று மீண்டும் அது தனிந்து சமன்படுகின்ற போது அந்த அலையுடைய பயணம் முடிந்து போகுது. இந்த இடத்துல எழுச்சி பெற்றதுக்கு என்ன காரணம், மீண்டும் அடங்கியதுக்கு என்ன காரணம்? எழுச்சி பெற்றது போய்கிட்டே இருந்திருக்கலாம், சுனாமி மாதிரி இன்னும் பெரிய பெரிய லெவலில் போயிட்டே இருந்திருக்கலாம். எது அதை அடக்கி வைத்தது? எழுச்சி பெற்றது எது? அதை மீண்டும் அடக்கி கடலாக்கியது எது? 2 இருக்கு. நீருக்கு உட்பொருளாக இருந்தது ஆற்றல். கடல் நீரிலே உட்பொருளாக இருந்த ஆற்றல் பூமியின் சுழற்சியின் காரணமாக, காற்று அழுத்தத்தின் காரணமாக வருகின்ற விளைவு தான் அலை. எப்படின்னா, பூமி வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்குது, காற்று மண்டலம் சூரியனுடைய காந்த மண்டலம் அழுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ சுழல்கின்ற இந்த உருண்டையில் பந்தில் ஒன்று அழுத்துகின்ற போது என்னாகணும்? ஒன்று அது உள்ள கம்ப்ரஸ் ஆகணும், சுருங்கணும், அல்லது பிதுங்கணும். பூமி என்ற மண் பகுதியில் ஏதாவது சுருங்கி உள்ளே போக முடியுமா? சாத்தியம் இல்லை. தண்ணி தான் சுருங்கி உள்ளே போக முடியுமா? அதுவும் சாத்தியம் இல்லை. அப்போ அலை அழுத்துகின்ற போது இது உள்ள எங்கேயும் கம்ப்ரஸ் ஆக முடியலை. அப்போ என்ன, அது சுழற்சியின் காரணமாக பிதுங்க ஆரம்பிக்கும். நம்ம ஷேவ் பண்ணுற மாதிரி தான், எல்லோரும் செஞ்சால் வந்துடுது. பிளேடு வச்சிங்கன்னா என்னதுங்க, அங்கேருந்து எடுத்து வெளியே தள்ளுது பாருங்கள். அது மாதிரி அதை அழுத்துகின்ற போது அந்த வேகத்தை பிதிக்க விடுது. காற்றின் வேகமும் பூமியின் சுழற்சி வேகமும் இணைகின்ற போது அலை மேலெழும்பும். அப்போ எழுந்த வேகம் அப்படியே போக வேண்டியதானே, திரும்ப ஏன் அடங்குகிறது என்றால், அதை அடக்குகின்ற ஆற்றல் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ்.
அதே இறைநிலை தான் அழுத்தி கொண்டிருக்கும். இது எப்படின்னா, மகர்ஷி ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்லி விளக்குறாங்க. இப்போ ஒரு காட்சியை பார்க்குறோம், பொதுவாக சாமிச்சு பசுவை பார்க்குறோம், பசு ஒன்றை பார்க்கின்றோம். 8 அடி நீளம், 5 அடி உயரம். அவ்வளோ பெரிய பசு ஒரு 10 அடி தூரத்தில் பார்க்குறோம். அது நம்முடைய விழிகளிலே பிம்பம் தோன்றுகிறது. பிம்பத்தை நாம் பார்க்க முடியாது. சரி, இன்னொருத்தர் பார்த்துட்டு பக்கத்தில், நம்ம திரும்பி அவருடைய கண் விழிகளை பார்க்குறோம். அந்த பசுடைய பிம்பம் இவருடைய விழி திரைகளில் தெரியுது இல்லையா, இந்த லென்ஸில் எவ்வளோ பெருசு இருக்குது. கண்ணு 8 அடி இல்லை, 5 அடியும் இல்லை. அப்போ சிறு விழி திரை, கருவிழி, அதில் ஒரு சின்ன ஒரு கொசு அளவிலே அந்த பசு சுருங்குது. இங்கிருந்து கண் விழிகளில் இருந்து இன்னும் உள்ளே போகுது. மூளை செல்லில் போகிற போது இன்னும் அப்படியே கூம்பு மாதிரி சுருங்கி சுருங்கி போய் இங்கே சின்ன புள்ளியாக தெரிஞ்சதுங்களா, கொசு மாதிரி இன்னும் சுருங்கி போய் உள்ளே போகும்போது அது ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ நுட்பமான ஒரு சிறு வடிவமாக மூளை செல்களில் போய் அழுத்த புள்ளி வடிவாய்ங்கிறார். அந்த சின்ன புள்ளி அளவுக்கு போனதில் அது புள்ளி என்றால் உருண்டையாக வட்டமானா ரெண்டும் இல்லை, பசுவின் தோற்றமே தான். அளவு தான் சிறு புள்ளியை தவிர வடிவம் என்ன என்றால் பசுவே தான். அது அந்த மூளை செல்கள் வாங்கி என்ன பண்ணுது, அங்கே உள்ள அந்த கான் தலைகளோடு கலக்க விட்டு, கான் தலைகள் உடல் முழுவதும் உயிரோடு கலந்து நம்முடைய ஆத்மா கருமையத்தில் வந்து பயந்து போகுது. மீண்டும் ஒரு பசுவை பார்க்குறோம். அன்றைக்கி பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது, இன்னும் புஷ்டியாக இருந்தது, நல்ல கலரு, ப்ரௌன் கலரில், இது வெள்ளை கலரு, கொஞ்சம் கொம்பு வளைஞ்சிருக்குது, அந்த கொம்பு நல்லா அழகாக இருந்தது. எத்தனை பேதங்களை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு பசுவை பார்க்கின்ற போது அதுவும் உள்ளே போகுது, அன்றைக்கு பார்த்த பசு உள்ளேருந்து மேலே வெளியே வருது. ரெண்டும் டேட்டா ப்ராசஸிங் கம்பேர் பண்ணி பார்க்குது. ஒப்பிட்டு பார்த்து அந்த 2 பசுக்களுக்கும் இடையே உள்ள பேதங்களை கணிக்குது. கணித்து அதில் தனக்கு எது பிடித்திருக்குன்னு தேர்வு செய்கிறது. இதெல்லாம் மனதினுடைய வேலைகள். ஊடகம் மூளை. அப்போ மூளை என்ற உறுப்பை பயன் கொண்டே மன அலைகள் இதெல்லாம் கணித்து அதிலிருந்து தேர்ந்தெடுத்து தனக்கு பிடித்தது பிடிக்காதது என்று தரம் பிடித்துக் கொள்கிறது. இப்படி ஒவ்வொரு அனுபவத்தையும் எடுத்துக்கொண்டாலும் பார்க்கின்ற காட்சி அவ்வளோ பெரிதாக இருந்தாலும் கூட அது கண்களுக்கு வருகின்ற போது எப்படி சுருங்குது, யார் சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளிலிருந்து விரிவது விரிந்து தான் போகும். அதை மீண்டும் சுருக்கணும்னு சொன்னால் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் அதை சுருக்க முடியும். இப்போது இந்த அடிமைப்பெண் சினிமா பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் வயசானாலும் பார்த்துருப்போம். என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய இவ்வளோ உயரத்தில் ஒரு ஜெயில், அதுக்குள்ளே கொண்டு விட்டுட்டான் குழந்தைய. குழந்தை நல்லா நேரம் உயரமாக தான் இருந்தது. அது வளர வளர ஜெயில் சுவரை போல தான், ரூஃபிங் தான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எம்ஜிஆர் என்னன்னா பார்த்தீங்கன்னா இப்படி எல்பெண்டு மாதிரி வளர்ந்துட்டார். அப்போ வளருவதற்கு இடம் இல்லை என்றால் இருக்கின்ற இடத்துக்குள்ள அது வளர்ச்சியை பக்கவாட்டில் செய்து திருப்பாருங்க. அது மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கம்ப்ரஸ் பண்ணினா தான் விரிகின்ற அலைகள் சுருங்கும். அந்த சூழ்ந்து அழுத்துகின்ற திறம் யார் என்றால் அதுவும் தெய்வமே தான். தன்னைத்தான் இருக்கின்ற ஆற்றலும் அதுவே, சூழ்ந்து அழுத்துகின்ற ஆற்றலும் அதுவே. 2 இருக்குது, ஒன்றுன்றீங்க. இருக்குதா அழுத்துதா? அழுத்துனா வெளியில இருந்து, இருக்குன்னா தனக்குள்ளேயே. இப்போ இருக்குதா அழுத்துதா? நம்ம ட்ரெயின், நீளமான ட்ரெயின் 30 போகி போட்டிருக்கேன் வச்சுங்களேன், ஒரு இன்ஜின் இழுக்க முடியாது. அப்போ முன்னாடி ஒரு இன்ஜின் போட்டுடுறாங்க, கடைசியில் பின்னாடி ஒரு இன்ஜின் போட்டுடுறாங்க. முன்னாடி இன்ஜின் என்ன பண்ணுதுங்க, வண்டியை இழுக்குது. பின்னாடி உள்ள இன்ஜின் என்ன பண்ணுதுங்க, வண்டி நேராக போகுதா 2 பக்கம் போகுதா?
ஒரே பக்கம் தான் போகுது. அப்போ இன்ஜின் இழுக்குதா தள்ளுதா? ரெண்டும் பண்ணுது. ஆனால் வண்டி ஒரு பக்கம் தான் போகுது இல்லையா? வார்த்தைகள் வேறு வேறு, கோணம் ஒன்று. இதே மாதிரி இறுக்கம் என்றாலும் கோணம் உள்நோக்கி தான் போகுது, சூழ்ந்த அழுத்தம் என்றாலும் கோணம் உள்நோக்கி தான் போகுது. அப்போ இறுக்கமும் சூழ்ந்த அழுத்தம் ஒன்று. அது இறைவனுடைய ஆற்றல். அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி. ஆகவே ஒரு காட்சி ஒரு பொருளிலிருந்து அலை தோன்றுகின்ற போது வெளிச்சம் பட்டு பிரதிபலிக்குது. அந்த பிரதிபலிப்பால் அலைகள் விரியுது. எந்த அளவுக்கு அதனுடைய உயரம் அகலம் பருமன் இருக்கிறதோ அதை பொறுத்து அலைகள் விரியும். ஆனால் விரிந்த அலையை இறைநிலை சூழ்ந்திருந்து அதை அழுத்துகிறது. அப்போ என்னாகுது? அந்த அழுத்துகின்ற தூரம் நம்முடைய விழித்திரை வரைக்கும் சரியாக வரணும். நீங்கள் சினிமா தேட்டரில் தர டிக்கெட் உட்காந்து 70 mm பார்த்தீங்க வச்சுக்கிங்களேன், எப்படி இருக்கும்? படம் 70 mm உட்காந்துருக்கு, தர டிக்கெட் முன்னாடி ஃபஸ்ட் ரோவில். என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஓரத்தில் போய் நிற்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய திரையிலேருந்து வரக்கூடிய காட்சியை எங்கே போகுதுங்க? அது குறைஞ்சபட்சம் பெஞ்ச் டிக்கெட் போகணும். நம்ம தரையில் முன்னாடி வரிசை உட்காந்தோம்னா அது சுருங்கிறது இடம் பத்தாது. அப்போ முழு திரையை நம்மால் பார்க்க முடியாது. அதுபோல் நம்முடைய கண்ணிலே ஒரு காட்சி வர வேண்டும் என்றால் தூரம் அதுக்கு சரியாக வரணும். காலம், தூரம், பருமன், வேகம் 4 சரியாக இருந்தால் தான் ஒரு காட்சியை பார்க்க முடியும். இப்படி இறைநிலை சூழ்ந்து அழுத்தி அதை நம்முடைய கண்ணுக்கு வர்றதுக்குள்ளே அந்த தூரம் சரியாக இருந்ததுன்னு சொன்னால் கரெக்டாக விழித்திரையில் அது சின்ன கொசு மாதிரி பிம்பத்தை காட்டிவிடும். அது இன்னும் சுருங்கி உள்ள மூளை செல்லுக்கு போகிற போது சின்ன புள்ளி வடிவத்தில் வந்துவிடும். அந்த புள்ளி வடிவமோ என்னதுங்க? நம்முடைய காந்தத்தோடு கலந்து உள்ளே போயிடும். இப்போது இந்த உள்ளே போனத பதிவு மீண்டும் தானாக வெளிவருது இல்லைங்களா? உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்குள்ள நேரம் இருக்குது பாருங்கள். உதாரணமாக இப்போ சமையல் கற்றுக்கிறோம் வச்சுங்களேன். குழந்தைக்கு சமையல் சொல்லி கொடுக்குறோம். முதல்ல என்ன பண்ணணும்? ஸ்டவ் பற்ற வைக்கணும். கேஸ் ஓப்பன் பண்ணி வைப்பார். பொண்ணு கேஸ் சிலிண்டர் தந்துருக்கான் பார்க்குறாங்க. லைட் எடுத்து பற்ற வை, சரிங்க, அதை பற்ற வச்சிடுறாங்க. அடுத்த பாத்திரத்தை வச்சிடுறாங்க. இப்போ என்ன செய்யணும்? அரிசி போடணுமா, தண்ணி கொதிக்க வைக்கணுமா சொல்லணும். இப்போ நாளைக்கு அந்த பொண்ணு அதே வேலை செய்கிறபோது என்ன பண்ணுது? முதல்ல போய் அடுப்பு திறந்துருக்கான்னு செக் பண்ணிக்குது, கேஸ் திறக்குது, லைட்டு பற்ற வைக்கிது, பாத்திரம் வைக்கிது. இப்போது ஒரு 6 மாதம் ஆன பிறகு சமையல் செய்யணும்னு சொன்னாக்க யோசிக்குமா? கேஸ் பற்ற வைக்கணுமான்னு யோசனை பண்ணுமா? ஒன்றும் யோசனை கிடையாது. அதனால் இன்ஸ்டன்ட் செகண்டில் போயிடுதுங்க. அப்போ முதலில் ஒரு செய்தியை கேட்ட பொழுது புரிந்து கொள்ளுதல், அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செய்யணும். ரெண்டாவது அந்த செயலை செய்கின்ற போது அதை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியதுக்கு. மூன்றாவது அந்த செயலை செய்கின்ற போது அதை எப்படி சீக்கிரமாக செய்ய முடியும் என்ற தேவை வருகின்ற போது மனசு நினைக்குது, உடனே உடம்பதை செய்யுது. அப்போது சொல்லி கொடுத்து செய்த காலம், தானே அதை தேடி பார்த்து செய்த காலம், தேர்ச்சி பெற்ற பிறகு அதை செய்த காலம், ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுங்க? சுருங்கிக்கிட்டே வரும். அப்போது அந்த மூன்றாவது நிலை எடுத்துக்கொள்ளுங்க. தேர்ச்சி பெற்ற பொழுது செய்கிற செயல் இருக்கு இல்லையா? அந்த செயலிலே எண்ணத்திற்கும் செயலுக்கும் எவ்வளவு டைம் இருக்குங்க? நான் நினச்சே பார்க்கலமா செய்வேன்னு நினைக்கும் சொல்கிறோம் இல்லையா? நினைக்காமல் செயல் செய்ய முடியாது. ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செயலுக்கும் எண்ணத்திற்கும் இடையே உள்ள காலம் இருக்கே, அது ரொம்ப சுருங்கி போச்சு. அது சுருங்கினதுனால அதை ஆழ்ந்து சிந்தித்தோமோ என்பதற்கு கூட இங்கே நேரம் அவகாசம் இல்லை. நினைச்சோம், உடனே செயல் செய்தோம். அப்போ இன்ஸ்டன்ட் ஆக்ஷன். அப்போ உடனே செய்கின்ற போது காலம் சுருங்கி போகுது. அப்போ என்ன ஆகுதுங்க? அந்த உணர்வுக்கு பார்த்தீங்களா, அடுத்தடுத்து என்ன செய்யணும் டக்கு டக்குன்னு வருது பார்த்தீங்களா? இது எங்கேருந்து வருதுங்க?
அதே கருமையத்திலிருந்து தான் வெளியே வரணும். அப்போ அதுக்குள்ள தன்மை என்ன? அது ஆராய்ச்சி கிடையாது, கேட்கின்ற பதிகின்ற வேலை கிடையாது, உள்ளிருந்து மலர்ச்சி பெறுகிறது. எப்படின்னா ஒரு முட்டையிலேருந்து குஞ்சு வளர்கிற மாதிரி. முட்டை இட்ட உடனே வளர்றதில்லை. ஒரு கோழி முட்டை இடுதுன்னு சொன்னால் ஒரு 10 முட்டை 8 முட்டை இடுற வரைக்கும் அது வரிசையாக வச்சுருக்குது. அந்த முட்டையிட்டு முடிந்த பிறகு அத்தனை முட்டைகள் ஒன்றா சேர்த்து 21 நாள் அடகாக்குது. அந்த முட்டை இது வரைக்கும் என்ன பண்ணுச்சுங்க? அடைகாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. தாய் பறவை மேலே உட்கார்ந்து அந்த சூட்டை கொடுக்கிற போதே அந்த முட்டைக்குள் இருக்கின்ற கரு வளர்ச்சியின் காலம் தொடங்கிடுச்சு. 21 நாள் முடிகிற போது அந்த உள்ளே இருக்கின்ற முட்டையினுடைய மஞ்சள் கரு சுற்றிருக்கின்ற வெள்ளை கருவை உணவாக எடுத்துக்கொண்டு அந்த பதிவுக்கு தக்க ஒரு சிறு குஞ்சாக தயாராகிடுது. 21வது நாள் என்ன பண்ணுதுங்க? அதே உள்ளிருந்து ஓட்டை உடைத்து கொண்டு வெளியே வந்துடும். அப்போது அந்த உள்ளிருக்கின்ற அடங்கியிருக்கின்ற அந்த அனுபவங்கள், அதாவது தாய் பறவை எப்படி குஞ்சாக இருந்து வளர்ந்து முட்டையிட்டதோ அந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த கருவுக்குள் இருக்குது. அந்த பதிவுகள் எழுச்சி பெற்று மீண்டும் ஒரு சிறு குஞ்சாக மாறுவதற்கு அதே காலம் 21 நாள் ஆச்சா. சரியாக வளர்ச்சது உடனே அதை முட்டையை உடைத்து கொண்டு வெளி உலகத்துக்கு வருது. வந்த பிறகு மேலும் வளருது. அந்த உணவை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதெல்லாம் அது இயல்பாக பெற்றுக்கொள்கிறது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோழி அந்த சின்ன குஞ்சுகளை கூட்டிகிட்டு போகும் பாருங்கள், அதை கவனித்து பார்த்தீங்கன்னா மனிதன் எப்படி தன் குழந்தைகள் வளர்க்குறானோ அதே மாதிரி இருக்கும். அது சில அந்த சமிக்ஞைகள் சவுண்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சவுண்டெல்லாம் கொடுக்கும். அந்த உணவு சின்ன புழுவோ ஒரு தானியமாக இருக்கும், அது எடுக்கும் கீழே போடும், எடுக்கும் போடும். அந்த குஞ்சு வந்து அதை எடுத்துக்கும். என்ன அர்த்தம்? இங்கே எடுத்து போட்டுக்கும் சாப்பிடுங்கன்னு அர்த்தம். இன்னொன்று என்னங்க, எப்படி எடுக்கணும்னு கொஞ்சம் கவனிச்சுக்கணும்னு அர்த்தம். அப்புறம் கொஞ்சம் 2-3 நாள் கவனிச்ச அந்த குஞ்சு அடுத்து அந்த மண்ணை பறித்து தானே இறை எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது எந்த ஜீவனாக இருந்தாலும் தன் உடல் சார்ந்த வாழ்க்கை தேவைகளை எப்படி நிறைவு செய்து கொள்வது என்ற உணர்வு அதுக்குள்ளே அடங்கியிருந்தாலும் அந்த அடக்கம் பெற்ற உணர்வுகள் வெளிப்படவும் செய்யுது. வெளிப்படுகின்ற காலத்தில் கூடுதலாக என்ன அறிவு தேவை இருக்கிறதோ அதை நினைவுபடுத்தி கொடுக்கின்ற கல்வி முறை அங்கே இருக்குது. ஆனால் வார்த்தை அங்கே கிடையாது. இப்படி அடக்கம் பெற்றிருக்கின்ற அனுபவ பதிவுகள் எல்லாம் எழுச்சி பெறுது பாருங்க. அந்த விரிவு பெறுவது தான் காந்தத்தினுடைய 2வது கூறு, மலர்ச்சி அடைவது. மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல். ஆக இறைநிலையின் சூழ்ந்து அழுத்துகின்ற ஆற்றல் எல்லா அனுபவங்களையும் சுருக்கி அந்த கருவுக்குள் இருப்பாக்குகிறது. இருப்பான கரு தக்க காலத்தில் வெளிப்படுகின்ற போது எத்தனை அனுபவங்கள் உள்ள பெற்றுக்கோ அதை எடுத்துக்கொண்டு அதே உடல் அமைப்பாக வெளிவந்துடுது. அது வெளியே வருகின்ற வரைக்கும் நடக்குது பார்த்தீங்களா? இப்போ தாயின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை வளர்கிறதுன்னு சொன்னால் அவருடைய எந்த தேவைகளாவது நிறைவு செய்யப்படாமல் போகிறதா? இல்லை. எந்த தேவைக்காகவது அந்த குழந்தை தாயை நினைவுபடுத்துகிறதா? எனக்கு அது வேணும்னு கேட்குதா? இல்லை. அத்தனை எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உணர்வு பரிமாற்றம். அப்போ அந்த குழந்தைக்கு கருவுக்கு தேவையான அனைத்து அனுபவ தேவைகளும் தாயின் உடலிலிருந்து கேட்காமலே கொடுக்கப்படுகிறதே. அந்த கேட்காமலே கொடுக்குது இல்லைங்களா, அது உணர்வு. அந்த குழந்தை பிரசவம் ஆன பிறகு பசிக்குதுன்னு அழுகுது. அந்த அழுகுது என்னங்க? உணர்ச்சி. அப்போ பசி என்ற உணர்வை வெளிப்படுத்துகின்ற ஊடகம் அழுகை. உடனே தாய் குழந்தைக்கு பசிக்குதுன்னு உணவு பால் ஊட்டுறாங்க. பால் குடித்த உடனே மறுபடியும் அமைதியாகிடுது, பேசாமல் படுத்துறது. அப்போ உணர்ச்சி என்பது எழுச்சி பெற்ற நிலை. அந்த எழுச்சிக்கு அடிப்படை உணர்வு என்ற இறைநிலை. எப்படி கடலில் அடக்கம் பெற்றிருக்கின்ற ஆற்றல் எழுச்சி பெற்று அலையாக வருகிறதோ அதே போல் இறைநிலையில் அடங்கியிருக்கின்ற ஆற்றலை எழுச்சி பெற்று பல்வேறு தோற்றங்களாக பௌதிகங்களாக ஜீவன்களாக வருகிறது.
அதனால் அடக்கம் பெற்றிருப்பது ஒன்று, எழுச்சி பெறுவது, அடங்காத எழுச்சி பெறுவது இல்லை. அப்போ அடக்கம் பெற்றிருக்கின்ற அனைத்தையும் தனக்குள் அடக்க இருக்கின்ற அந்த ஒன்று எதுவாக இருக்கிறது, எங்கே இருக்கிறது, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அருட்தந்தை அவர்கள் தெய்வம் என்பது அருமையான டெஃபினேஷன் கொடுக்கிறார். தெய்வம் என்பது பேராதார பெரும் சக்தி. இந்த பேரியக்க மண்டல தோற்றங்களுக்கெல்லாம் மூலமாகவும் ஆதாரமாகவும் இயக்க களமாகவும் முடிவாகவும் இருக்கின்ற பேராதார பெரும் சக்தி. இதை விஞ்ஞானத்தின் அடிப்படை அலகுகளான காலம், தூரம், பருமன், வேகம் என்ற இந்த 4 அடிப்படை அலகுகளை கொண்டு போடுகின்ற எந்த கணக்குகளாலும், விஞ்ஞானம் கண்டுபிடித்த எந்த கருவிகளாலும் கண்டுபிடிக்க முடியாதது தெய்வம். மனிதன் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்கள் மூலமாக தெய்வத்தை உணர வேண்டும் என்று தேடுகின்ற போது இல்லை என்றும், 6வது அறிவாகிய பகுத்தறிவின் வளர்ச்சியிலே முதிர்ச்சியிலே நின்று தேடுகின்ற போது உண்டு என்று உணரக்கூடிய உண்மை பொருள் எதுவோ அதுவே தெய்வம். தெய்வத்தை எப்படி அறிய முடியும் என்றால் புலன்களால் அறிய முடியாது, அறிவால் தான் அறிய முடியும். அப்போ அறிவு என்பது என்ன? அறியும் திறனுடையது அறிவு. அந்த அறிவு தான் இறைவனுடைய அடிப்படை தரம். அப்போ அறிவும் ஆற்றலும் இணைந்த ஒரு தொகுப்பு தான் இறைநிலை. இதுதான் எல்லா மதங்களும் அடிப்படை சொல்லுகின்ற கருத்து. எந்த மகானும் அனுபவத்தில் பெறாமல் இறை சத்தியத்தை சொல்லவும் இல்லை, போதிக்கவும் இல்லை. அவர்கள் உணர்ந்த இறை சத்தியமோ ஒன்றே ஒன்று தான். அது எல்லையில்லாத ஆற்றல், பேராதார பெருவெளி. அனைத்து இயக்கங்களுக்கும் அதுதான் மூலம். அதற்கு ஒரு மூலம் கிடையாது. அப்போ அனைத்திற்கும் மூலமாகிய அடிப்படையாகிய அந்த இறைநிலை எப்படி இருக்கிறது? அது பொதுவாக சூன்யம்னு சொல்லவங்களும் உண்டு. அது ஒன்றும் இல்லை, பால். சூன்யம் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லாத ஒன்றில் இருந்து எல்லாம் பரிணமித்தது எப்படி? அதில் ஒன்றும் இல்லை. அந்த ஒன்றும் இல்லாததிலிருந்து எல்லாம் எப்படி பரிணமிக்க முடியும்? இல்லைங்களா? கீதையில் அருமையான ஸ்லோகத்தை பார்த்தோம். இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. அப்போ இருப்பது இல்லாமல் போவதும் இல்லை, இல்லாத ஒன்று வரவும் முடியாது. அப்போ என்ன நடக்குது என்றால் இருப்பது அடைகின்ற மாற்றமே. இருப்பு அது அடைகின்ற மாற்றமே. அனைத்து தோற்றங்களும் ஜீவன்களும். வானுக்கு மூலம் எவனோ, மண்ணுக்கு மூலம் அவனே, யாருக்கும் அவனே தந்தை, அவனுக்கு தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும். அதனால் மண்ணாக இருந்தாலும், விண்ணாக இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும், நுண் உயிராக இருந்தாலும் அனைத்திற்கு மூலம் ஒன்று தான். அந்த ஒன்று எப்படி இருக்கிறது என்றால் ஆற்றலும் அறிவுமாக இருக்கிறது. இதை விஞ்ஞானம் தேடி பார்த்தது. ஏன் தேடிச்சு அப்படின்னா, எல்லா மதங்களும் தனக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கிறது என்றே சொல்லியிருக்கிறாங்க. அதை அறிவதனால், உணர்வதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல அற்புதங்களை சாதிக்கலாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எப்படி, எங்கே அதை தேடுவது என்று விஞ்ஞானத்துக்கு தெரியல. இந்து தத்துவத்தில் தான் ஒரு குறிப்பை கொடுத்துருந்தாங்க. பரமசிவன் தலையில் பிறை சந்தன் இருக்குது, கங்கை இருக்குதுன்னு சொல்லி வச்சாங்க. பார்த்தா சந்திரன் மேலே இருக்குது. அப்போ விஞ்ஞானிக்கு ஒரு ஆசை, ஓ சந்திரனை பார்த்துட்டோம்னா சிவபெருமானோட தலை பார்த்துடலாம், தலையை பிடிச்சோம்னா ஆளை பிடிச்சிடலாம் இல்லை அப்படின்னு மேலே போக முடியுமான்னு ஒரு ஆராய்ச்சி பார்த்தோம். பறவையை கண்டான் விமானம் படைத்தான்,
பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான்? மதங்களை படைத்தான். அப்போ விஞ்ஞானம் எல்லாமே பார்க்கின்ற தோற்றங்களில் இருந்து அறிவுபூர்வமாக ஒன்றை உருவாக்க முடியுமா என்று ஆராய்ந்து ஆராய்ந்து கண்டுபிடித்தது தான் விஞ்ஞானம். அப்படி சக்கரம் கண்டுபிடிச்சாங்க. சதுரமாக சக்கரம் போட்டான், அது கஷ்டமாக இருந்தது. வட்டமாக போட்டபோது சுகமாக இருந்தது, சௌகரியமாக இருந்தது. அந்த வட்டம் தான் இன்றைக்கி எல்லா சக்கரங்களும். அப்போ அதுலேருந்து வந்த வளர்ச்சி என்னாச்சு? பிறகு ராக்கெட் கண்டுபிடிச்சான். ராக்கெட் கண்டுபிடிச்சோன்னே என்ன அடுத்த என்ன தேவை வந்துச்சுங்க? சரி, சந்திரனை பார்த்துடலாமே, பக்கத்துலான் இருக்கான் சந்திரன். சரி, சந்திரன் மட்டும் முயற்சி பண்ணி பார்த்தா ஒரு கட்டத்தில் போய் சேரவும் செய்தான். அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது. அங்கேருந்து திரும்பி பார்க்குறான். இப்போ இந்தியாவிலேருந்து யாருங்க அங்கே போனாங்க? ராகேஷ் சர்மாவா? இந்திரா காந்தி கேட்டாங்க, ராகேஷ், இங்கேருந்து நாங்கள் சந்திரனை பார்க்கும்போது இப்படி தெரியுது, அதே மாதிரி நீங்கள் சந்திரன் பூமியை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு கேட்டார். அது ஒன்றும் இல்லைங்கம்மா, இங்கேருந்து பார்த்தா நமக்கு வெள்ளையாக சின்னதாக தெரிஞ்ச பந்து மாதிரி, அதே மாதிரி நான் இங்கேருந்து பூமியை பார்க்குறேன். பூமி கொஞ்சம் பெரிய பந்தாக ப்ரௌன் கலரும் பச்சையும் நீளமும் கலந்த கலருமா இருக்குது. அவ்வளோதான். இப்போ என்னாச்சு? சந்திரனை பார்த்தாச்சு, சிவபெருமானு காணுங்க. ஆனாலும் தேடலிலே சுகம் உண்டு. ஒன்று கண்டுபிடிக்கிற போது மற்றவர்கள் பார்க்காத ஒன்றை நான் கண்டுவிட்டேன் என்ற சுகம் இருக்கு இல்லையா? அதை விலக்கி சொல்லுவது சுகம் இருக்கு இல்லையா? அதுபோல் விஞ்ஞானத்தில் அடைந்த வெற்றி ஒரு சுகம். என்ன, இன்னும் என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாமே பிரபஞ்சத்தில் அப்படின்னு சந்திரனோட பயணத்தை நிறுத்திடலை. இன்னும் எந்த கிரகத்துக்கு போக முடியும்னு பார்த்தாங்க. ராக்கெட் அனுப்ப முடியல, பரவாயில்ல. அடுத்து இன்ஃப்ராரெட் ரேஸ், அலைகளை கண்ட பிறகு அலைகளை அனுப்பியே அறிய முடியுமா என்று அலைகளை அனுப்பி பார்க்குறாங்க. இப்படி கண்டுபிடித்தது தான் கேலக்சிஸ். ஸோ இந்த பூமிக்கு மிக அருகில் உள்ள கேலக்சி ஆண்ட்ரோமேடா கேலக்சி. இதுபோல் இன்னும் பல மண்டலங்கள் இருக்கிறது என்றெல்லாம் விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டது. இப்படியே போச்சு 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 விஞ்ஞானம் ஆராய்ச்சியில். ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, இந்த அனைத்து தோற்றங்களுக்கும் அடிப்படையானது ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படையான சக்தியை எந்த ஒரு விஞ்ஞானியத்தானாலேயோ அல்லது விஞ்ஞான கருவிகளாலேயோ உருவாக்கவோ அதை அழிக்கவும் முடியாது. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. சக்தி என்பதை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஸோ கீதையின் சாரத்தை விஞ்ஞானி சொல்கிறார். இல்லாததுக்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. இங்கே சக்தி ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, தரம் மாறும். அப்போ அந்த அடிப்படை சக்தி என்பதை ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்து இது விண் அணு, இதை மேற்கொண்டு போக்க முடியாது என்று சொல்லிட்டார். ஆனால் டெஃபினிஷன் வைஸ் பார்த்திங்கன்னா அது எந்த காலத்துக்கும் பொருத்தமானது தான். எந்த ஒன்று மேற்கொண்டு பகுக்க முடியாதோ அதுவே நுட்பமானது, துல்லியமானது, அதுக்கு அணு என்று பெயர் சொன்னார். அந்த விஞ்ஞானி சொல்லிட்டு போன அணுவை அடுத்து வந்த விஞ்ஞானி உடைச்சார். சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல், அணு துகள். பிறகு விஞ்ஞானம் வளர வளர அந்த அணு சப் அட்டாமிக் பார்ட்டிக்கலையும் உடைச்சி குவாக்ஸ். இப்போ அதையும் உடைச்சி நுண் துகளாக பார்க்க முடியுமா என்று ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் வெற்றி பெறவில்லை. லீனியர் கொலைடர். அப்போ இந்த குவார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிக நுட்பமான அணு துகளை இன்னும் உடைத்தால் என்ன வரும்? காஸ்மிக் டஸ்ட், ஃபார்மேட்டிவ் டஸ்ட். இதுதான் அனைத்திற்கும் அடிப்படையானது. இதுக்கு மேலே ஒன்றும் பிடிக்க முடியாது என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. சரி, இது எல்லாவற்றையும் உருவாக்கியது எது என்று ஒரு கேள்வி வந்தது விஞ்ஞானத்துக்கு. அணுவுக்குள் சக்தி இருக்குது, அணுவை சுழல்கின்றதுக்கு ஒரு சக்தி இருக்குது, அணுக்கருவை எதிர்த்து எலக்ட்ரான் வலம் வருகின்றன என்பதையும் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்க. எலக்ட்ரான்கள் வலம் வருவதற்கான சக்தி அணு கருதான் கொடுக்குது என்பதையும் கண்டுபிடிச்சாங்க. அந்த அணு கருவில் இருக்கின்ற ஆற்றல் எது என்று தேடினாங்க.
அது கண்டுபிடிக்க முடியல. ஸோ யூனிஃபைடு ஃபோர்ஸ், ஒருங்கிணைப்பு ஆற்றல் என்று விஞ்ஞானம் அதை நிறைவு செய்திருக்கிறது. இப்போதைக்கு கடவுள் என்றால் விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கடவுள் ஒருங்கிணைப்பு ஆற்றல். மகர்ஷி அதுக்கு வச்சிருக்கிற பேர் அருட்பேராற்றல். ஏன் அருட்பேராற்றல் என்றால், ஒருங்கிணைப்பு ஆற்றல் சொல்கிற போது அதில் ஒரு கூறு மிஸ் ஆகுதுங்க. என்ன மிஸ் ஆகுது? அதில் அனைத்தும் இணைக்கின்றது, அனைத்துமாக இருப்பது எது இல்லையா? ஒருங்கிணைப்பு என்றால் சரி இணைக்கிறாங்க, இணைக்கப்படுபவர்கள் யார்? ஆனால் அருட்பேர் ஆற்றல் என்கிற போது 2 கூறு அதில் அடங்கி போகுது. அரூபமாக உள்ளேற்கின்ற பேராற்றல். ஒரு அணு இருக்குது, அதுக்குள்ள ஆற்றல் இருக்குது. இந்த அணுக்கள் கூட்டமாகிய பிரபஞ்சம் இருக்குது. பிரபஞ்சத்துக்கு அப்பால் சுத்த வெளியாகவும் இருக்கிறது. பிரபஞ்சத்திற்கு அப்பால் தூய வெளியாக இருக்கின்ற ஆற்றலே பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டு தாங்கிக் கொண்டிருக்கிறது பேராற்றலாக. அப்போ அணுவுக்குள் ஆற்றலாக இருப்பதே அணு. அதனால் மகான்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் மிக ஆழமான அர்த்தங்கள் உண்டு. அதை புரிந்து கொள்கின்ற போது நமக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். ஸோ அருட்பேராற்றல் சொன்னால் அது வார்த்தைகளில் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைக்குள் இருக்கின்ற கருத்தை நாம் உற்று பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு சின்ன வார்த்தைக்குள்ளே வெளிப்படுத்த முடியுது பாருங்கள். அருவமாக இருக்கின்ற இறையாற்றலே ஒவ்வொரு அணுவுக்குள் அடக்கம் பெற்றிருக்கிறது. இந்த அணு இயங்குவதற்கான களம் யாருங்க? அதுவும் அதே இறையாற்றல் தான் களமாக இருக்கிறது. சேத்திரஜ விபாக யோகம் இதில் நாம் பார்த்தோம். ஸோ இறைவன் இயங்குவதற்கு களமாக அமைவதும் அவனே தான். தனக்குள்ளாகவே அனைத்தும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஆற்றல், தனக்குள்ளாகவே இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஆற்றல். இந்த அருட்பேர் ஆற்றல், இந்த பெருமை இல்லை என்றால் எப்படி எந்த ஒரு தோற்றம் இயக்கம் வர முடியும்? இதை அறிய வேண்டுமே. எப்படி அறிவது? அதற்கு இந்த மனதை கொஞ்சம் அவருடைய இயக்க நிலையிலிருந்து திருப்பி அமைக்கணும்னு சொன்னாங்க. டைவ் இன். கடவுள், கடவுள் என்பது ஒரு பெயர் சொல் அல்ல. கடவுள் என்ற வினை சொல், ஆக்னை. மகர்ஷி ஒரு கவியில் சொல்கிறாங்க, கடவுள் என்று சொன்னான் கருவறிந்தோன், கருத்தறியான் ஊன்றி இதை காணவில்லை. கடவுள் என்ற ஆக்னை குறிப்பை மாற்றி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. கடவுள் என்று மனிதன் ஒரு குறிப்பு தந்தான், கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார். கிடைப்பானா? எங்கேயும் வெளியே கிடைக்க மாட்டான். அதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகாக துளை வைத்தார். தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது. சிம்பிள் ஈக்குவேஷன். அப்போ இறைவனை அடைய வேண்டும் என்றால் தனக்குள் இருக்கின்ற இறை முதல்ல பார்க்கணும். கீதையும் அதே தான் சொல்லுச்சு. உனக்கு உள்ளாக்கின்ற ஜீவாத்மாவை அறியாமல் பரமாத்மாவை என்னை நீ அறிய முடியாது. இப்போ ஆத்ம தரிசனம் என்கிறது. அப்போ நமக்குள் இருக்கின்ற தெய்வத்தை அறிவதற்கு என்ன வழி? யார் அறிய முடியும்? அறிவு தான் அறிய முடியும். அறிவு என்ன பண்ணிகிட்டு இருக்குது? மனமாக இருக்குது. மனம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? கண்டு கேட்டு உண்டு உயர்த்து உற்றறிகின்ற 5 புலன்கள் வழியாக வெளியே போய்கிட்டு இருக்குது. அது அழகாக ஒரு அழகு சித்தர் சொல்கிறாரு, காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்ப்பன்றோம். நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் கண்ணம்மா, காட்டானை மேலேறி கண்குளிரப்பாரேனோ. இந்த கவியில் ஒரு வார்த்தைக்கு 2 விதமான பொருள் உண்டு. காட்டானை பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா, காட்டான்னா அந்த கிராமத்து ஆளுக, இந்த நாகரிகம் தெரியாத ஆளுக, விவரம் தெரியாத ஆளுக, படிப்பறிவு இல்லாத ஆளுக.
அப்படின்னு நினைக்கிறோம். காட்டான் இப்போ எக்ஸாம்பிள் பிட் அடிக்கணும், அவன் காட்ட மாட்டேன்றான். அவன் என்ன வேணான்னு சொல்கிறது வேணா, காட்டான் தான், காட்ட மாட்டேங்கிறானே. இறைவன் தன்னை காட்டிக்கொள்கிறானா? பக்தானா இங்கே இருக்க வா காட்டிக்கிறானா? பாம்பு எங்கோ தவறி போய் கர்ப்பகிரகத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சிருச்சு. கர்ப்பகிரகத்துக்கோ வழிகள் கிடையாது. வெளியே போகிறதுக்கு அது தெரியல, அதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது. சரி, வந்து வனத்துறைக்கு செய்தி போச்சு, வனத்துறையிலேருந்து ஆள் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு என்ன கண்ணீர் அஞ்சலி? அது பாம்பு தானே. பாம்புக்கு என்ன தெய்வீகம் இருக்குதுங்க? விட்டு போய் கடிக்குமா கடிக்காதான்னு? பாம்புக்கு பால்வாத்தேனுங்கிறாங்களே, பால்வாத்தான் கடிக்க தான் செய்யுது, அப்படி இயல்பு. அது பாம்புக்கு எப்பவும் தெய்வீகம் கிடையாது, அது விலங்கு. அதுக்குரிய ஜீவனுக்குரிய தன்மைனோ அதுதான் அங்கே இருக்கும். அதனால் இறைவன் தன்னை காட்டிக்கொள்வதில்லை, காட்டான் தன்னை காட்டிக்கொள்ள மாட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டுருக்கிறான் பார்த்தீங்கன்னா, காட்டான் மேலேறி 5 புலன்கள் வழியாக வெளியே போய்கிட்டு இருக்கிறான். அப்போ நமக்குள் இருக்கின்ற இறைவன் அறிவு நம்முடைய மன இயக்கமாக புலன்கள் வழியாக வெளியே போய்கிட்டு இருக்குது. ஸோ 24 மணி நேரமும் பார்த்து கேட்டு சுவைத்து நுகர்ந்து ஸ்பர்சித்து இதிலேயே அனுபவங்கள் போகுதே தவிர கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து உள்ளே திரும்ப முடியுதான்னு பாருங்களேன். எவ்வளோ கஷ்டப்படும் இந்த மனசு. ஊர் சுற்ற சொன்னால் மாதக்கணக்காக சுற்றுவோம். அமெரிக்கா டூர் 6 மாதம் போயிட்டு வந்துடுவோம். சரி, கொஞ்சம் அமைதி உட்கார் ஒரு இடத்துல அப்படின்னா 5 நிமிஷம் ஆன உடனே என்ன பண்ணலான்னு தவிக்கிறோம் இல்லையா? இப்போ ஏன் முடியறதில்லை? நம்ம கொடுத்தா உட்காந்துருவோம் சுகமாக. உட்கார வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்கள், ஹாப்பியாக உட்காந்துருவோம். நமக்கு வாய்ப்பு கிடைக்கலேன்னு தான் இருக்குது. அப்போ அந்த மனதுக்கு பழக்கம் வேணும், உட்கார்ந்து பழகிறதும் ஒரு பழக்கம். அதான் ஒரு சித்தர் சொன்னார், படமெடுத்து ஆடுகின்ற பாம்பை பிடித்து விடலாம், பாய்ந்து வருகின்ற புலியை பிடித்து பாலை கறந்து விடலாம், மதம் கொண்ட யானையை அடக்கி விடலாம், சும்மா இருந்து சுகம் காண்பது அரிதுன்னார். சும்மா உட்கார அவ்வளோ கஷ்டமான வேலை. அதனால் இந்த மனம் வெளியே போயிட்டே இருக்கே தவிர அது சலிப்பும் இல்லை. அதுக்கு எத்தனை வருஷம் அனுபவித்தாலும் சலிச்சா போச்சு, ஒன்றும் சலிக்கிறது இல்லை. இன்னும் புதுசு புதுசாக கேட்டுக்கிட்டு வர்றோம் இல்லையா? அப்போ ஐமேல் ஏறி கடை தெருவே போகையில்லை. இந்த கடை தெருன்னா கடைசி தெரு. நீங்கள் பொருளாதாரத்தில் விவசாயம் தோன்றிய பிறகு தானே மனிதனுடைய வாழ்க்கை ஒரு இடத்துல இருந்து வாழ ஆரம்பித்தாங்க. அப்போது உற்பத்தி செய்த பொருள் தன்னுடைய தேவைக்கு போக மிச்சமானதெல்லாம் அந்த கிராமத்தில் கடைசி தெருவில் கொண்டு வச்சுருவாங்க. அங்கேயும் தேவையுள்ளவங்க பயன்படுத்திக்குவாங்க. அதை எடுத்து பாதுகாப்பை வச்சு கொடுக்க வாங்க வைக்கும்போது ஒரு ஆள் உட்கார்ந்து கவனிச்சார் இல்லைங்களா? அப்போது வியாபாரம் என்ற நிலை ஆரம்பித்தது, பண்ட மாற்று. இப்படி ஒரு கிராமத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் அவரவர்கள் தேவைக்கு போக அடுத்தவர்கள் அதை மாற்றிக்கொள்வதற்கான இடம் கடைசி தெரு. அந்த கடைசி தெருவாக வந்தது தான் பிற்காலத்தில் கடை தெருவாக மாறிப்போச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? கடை தெருவுக்கு பக்கத்தில் ஃப்ளாட் போடலாமான்னு யோசிக்கிறோம் இல்லையா? வாழ்க்கையே தலைகளை போன மாதிரி இதுவும் தலைகளை போச்சு. இப்போ அடுத்து என்னாச்சு? இப்படி தொடர்ந்து வந்த வாணிபத்தில் மனிதன் வாழ்க்கையை எல்லாம் பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு போயிட்டானே தவிர இந்த மனம் ஏன் வெளியே போச்சுன்னா தன் மூலத்தை தேடி வெளியே போச்சு. அறிவு என்பது இன்பத்தை தேடுகின்ற இயக்கம். இங்கே ஆன்மீகத்தில் பொதுவாக பேரின்பம் சொல்லுவாங்க. நாமளும் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். பேரின்பம் எப்படி இருக்கும், எப்படி கிடைக்கும், எங்கே இருக்குது அது?
அது இறைவனிடத்தில் இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ இன்பத் துன்பத்தை நமக்கு கொடுத்து நடுவில் அமைதியை வைத்து இறைவன் பேரின்பத்தை தன்னிலே வைத்து கொண்டானா? யோசிச்சு பாருங்க. மனுஷனுக்கு இன்பத் துன்பத்தை கொடுத்துட்டான், இடையில அமைதியை வச்சுட்டான், கடைசியில் ஆண்டவன் பேரின்பத்தில் நின்றுட்டுருக்கிறான். இப்போ அங்கே போனால் பேரின்பத்தை சந்திக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே பேரின்பம் எங்கே சந்திக்க முடியும், எங்கே அனுபவிக்க முடியும்னா இங்கே தான். எப்படி அனுபவிக்க முடியும்னா, இப்போ மின்சாரம் இருக்குங்க, 6 வோல்ட் தொட்ட ஒரு மாதிரி இருக்குது, 16 வோல்ட் தொட்ட ஒரு மாதிரி இருக்குது, ஒரு 40 வோல்ட் தொட்ட ஒரு மாதிரி இருக்கும். அப்போ 200 மேலே போச்சுன்னா உங்களுக்கே தெரியும். 440 வோல்ட் அதில் லைன்மேன் எல்லாம் வேலை செய்கிறாங்க. அந்த இபி ஆஃபீஸில் ஒரு அருமையான ஸ்லோகம் போட்டிருப்பாங்க. இந்த லைன்மேனில் வெளியே போகும்போது, நண்பா எர்த்ராடு எடுத்துக்கொண்டாயா, எர்த்ராடுகள் யமனையும் வெல்லும். அப்போ என்னாச்சுங்க, அந்த எர்த்து கனெக்ஷன் இருந்ததுன்னா கரண்ட் இவனை தாக்குவது இல்லை. எர்த் கனெக்ஷன் இல்லைன்னா என்னவா சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். அப்போது இந்த தேக ஆலயத்திற்குள் தெய்வத்தை பேரின்பத்தில் சந்திக்க வேண்டும் என்றால் உடம்பு தாங்காது, உடம்பு தாங்காது. அந்த அழுத்தத்தை சந்திக்கின்ற வலிமை நம்முடைய ஆத்மாவுக்கு இல்லை, இந்த உடம்புடைய மையத்துக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணியாகணும், உடலின் மையத்தை மாற்றியாகணும். எப்படி இந்த உடல் மையத்தை மாற்றி எர்த்ராடு மூலமாக மண்ணுக்கு எர்த்து கனெக்ஷன் கொடுத்த போது கரண்ட் நம்மளை தாக்கவில்லையோ, அதே மாதிரி இந்த உடல் என்ற எல்லையை தாண்டி பிரபஞ்சம் என்ற எல்லைக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுது, இறை அழுத்தத்தை பிரபஞ்ச ஆற்றல் தாங்கும் சக்தி வாய்ந்தது. நரஞ்சென்ற சிற்றலை நான் கடந்த போது நான் நீயாய் கூறுதலறம் நல்லியக்கம் அறிந்தேன், கரம் குவித்தேன் நீயே நான் இரண்டும் ஒன்று என்று கண்டுவிட்டேன் நீ நானாய் விளங்கும் பேரறிவில். அந்த இடத்துக்கு போகணும். அதுதான் பேரின்பம். அப்போ பேரின்பத்திற்கு இன்னொரு பொருள் என்ன என்றால், அபரிமிதமான காந்த அழுத்தமே பேரின்பம். அபரிமிதமான காந்த திணிவே பேரின்பம். இந்த உடம்புக்கு திணிவு இருக்குது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அது உடல் சார்ந்த இன்பத்தை மட்டும்தான் சந்திக்க முடியும், பேரின்பத்தை தாங்க முடியாது. அதனால் இந்த மனதை அந்த இடத்துக்கு விரிக்கணும், எல்லையில்லாத பெருவெளியோடு இணைந்து நிற்கணும். அதுக்கு என்ன வழி என்றால் இந்த மனதை உள்நோக்கி திருப்பணும். அப்போ இன்பத்தை தேடி வெளியே போகின்ற மனம் 5 புலன்கள் வழியாக எவ்வளவு தேடினாலும் அனுபவித்தாலும் நிறைவு பெறுவதில்லை. காரணம், அந்த இன்பங்களிலே துன்பம் தொக்கி நிற்கிறது இல்லைங்களா? அந்த இன்பங்களிலே துன்பம் தொக்கி நிற்குது. சாப்பிட்டா சுகமாக இருக்குது, அதிகமாக போச்சுன்னா அஜீரணமாகி போகுது, வாந்தி பேதி ஆகி போகுது. ஆனால் மனம் விரும்புவதோ தடையில்லாத எல்லையில்லாத ஆனந்தத்தை விரும்புவது. அதனால் இந்த அறிவு தேடுகின்ற இன்பத்தை மனம் இயக்கத்தின் மூலமாக 5 புலன்கள் மூலமாக கொடுக்க முடியாது. கடை தெரு போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்போன்றோம். ஆனால் என்னாச்சு, போக முடியாதுன்னு தெரியுது, ஆனால் அதை விட்டுட்டு வெளியே வர முடியுதான்னா அதுவும் முடிய மாட்டேங்குது, சிக்கிக்கிட்டு திணறோம். அப்போ என்ன பண்ணி ஆகணும், நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி கண்குளிர பாரியணும். இப்போ இந்த இடத்துல என்னாதுங்க, காட்டானை இறைவனை, அந்த இடத்துல காட்டான் ஐ மேலேறி, இங்கே என்ன பண்ணணும், காட்டானை மேலேறி. எங்கேருந்து, மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னை, துரியம், துரியாதீதம். அப்போ இறைவனை காட்டானை இந்த உயிர் மையங்களை தாண்டி மேலேறி கண் குளிர பாரேனும். அதுதான் வழி. அதுக்குரிய பயிற்சி முறை தான் தியானம். அப்போ தவத்தின் மூலமாகத்தான் மனச்சொலை குறைத்து அந்த அளவு இறை தத்துவத்தை அறிய முடியும். அறிகின்ற போது என்ன ஆகுதுங்க, அது அருட்பேராற்றலாக இருக்கிறது. இந்த அருட்பேராற்றல் எப்படி அன்புக்குரலாக மாறுகிறது என்ற விளக்கத்தையும் அதை தொடர்ந்து பாடலுக்குரிய கருத்துக்களையும் நாளைக்கு நம்ம தொடர இருக்கின்றோம்.
வாழ்க வளமுடன்.